வணக்கம், வெல்கம் டு ஹோம் மேக்கர்ஸ் ஜர்னல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய இனிப்பு ராகி பணியாரம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப டக்குன்னு செய்து முடிச்சிடலாம். இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த ராகி பணியாரம் ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது. இது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இங்கே லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்கேன், பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம ஏலக்காவை பொடி பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு 5 ஏலக்காவை எடுத்து தோலெல்லாம் நீக்கிட்டு அதோட சீட்ஸை மட்டும் மிக்சியில் போட்டு 1 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சுகர் எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னா அந்த சீட்ஸ் எல்லாம் நல்லா பவுடர் ஆகும். அதுக்காக இந்த மாதிரி பொடிக்கிறதுக்கு பதிலாக உங்கள்கிட்ட ஏலக்காய் பொடி இருந்ததுன்னா அதுலேருந்து 1/4 டீஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், இதை இன்னொரு கப்பில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். தேவையான மற்ற பொருட்கள்லாம் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். 2 கப் ராகி மாவு, 1 கப் வெல்லம், அதாவது ராகி மாவு எவ்வளோ எடுத்துருக்கோமோ அதுக்கு சரி பாதி வெல்லம், அப்புறம் 1 கப் பால், காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப், அப்புறம் ஏலக்காய் பொடி பொடிச்சது அதை எடுத்துருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் ஏலக்காய் பொடி கூட 1/4 டீஸ்பூன் எடுத்துக்கலாம். பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன். இதை தவிர பார்த்திங்கன்னா தண்ணி 1/2 கப், அப்புறம் தேவையான அளவு எண்ணெய். எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட எடுத்துக்கலாம். இதெல்லாம் இருந்தாங்க தேவையான பொருட்கள். 1 கப் வெல்லத்துக்கு 1/2 கப் தண்ணி ஊற்றி நம்ம அடுப்பில் வச்சு இதை நல்லா டிசால்வ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது இந்த மாதிரி டிசால்வ் ஆனால் போதும். எதுவும் பாகு பதமெல்லாம் வரணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஏதாவது இம்ப்யூரிட்டிஸ் இருந்தால் வடிகட்டிலே தங்கிடும். இனி இதை நல்லா நம்ம ஆற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ இன்னொரு பவுலில் 2 கப் ராகி மாவு, பேக்கிங் சோடா 1/2 டீஸ்பூன், உப்பு 1/4 டீஸ்பூன், பொடிச்சு வச்சுருக்க ஏலக்காய், இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் செய்கிறது பார்த்திங்கன்னா 4 பேருக்கு சரியாக இருக்கும். நீங்கள் 2 பேருக்கு செய்கிறீங்கன்னா இதில் பாதி அளவு எடுத்துக்கோங்க. இதை மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போது 1 கப் பால் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா வெல்லம் நல்லா ஆற வச்சு எடுத்தது அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாம் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது கூட நீங்கள் தேங்காவை குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிங்கனாலும் நல்லாயிருக்கும். ஆனால் இன்றைக்கி நான் அது போடலை. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எதுவும் கட்டியெல்லாம் எதுவும் இல்லாமல் நல்லா ஸ்மூத்தான பேட்டராக இருக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கும் கன்சிஸ்டன்சி. ஸோ பணியாரக்கெல்லாம் அடுப்பில் வச்சிடலாம். நல்லா சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எல்லா இதுலேயும் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் நெய் கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் இன்றைக்கி எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நம்ம வச்சுருக்க பணியார மாவை ஊற்றிக்கலாம். ஃபுல்லாக ஊற்ற வேண்டாங்க, ஒரு 3/4லேருந்து கொஞ்சம் மேலே வரைக்கும் இருக்கிற மாதிரி நம்ம ஊற்றிக்கலாம். இப்போ இதை திருப்பி போட்டுக்கலாம் கீழே வெந்ததுக்கப்புறமா. நான் அளவாக தான் எண்ணெய் ஊற்றிருக்கேன், அதனால் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பாருங்க, வெந்தாச்சு. நீ நம்ம இதை எடுத்துடலாம். இனி மீதி இருக்கிற மாவுலையும் நம்ம பணியாரம் செஞ்சு எடுத்துக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா சூடு லோ ஹீட்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் ஃபுல்லாக குக் ஆகும். ரொம்ப ஹை ஹீட்னால் வெளியிலலாம் தீஞ்சிடும், உள்ளே குக் ஆகாமல் இருக்கும்.
பாருங்கள், இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம். பார்த்திங்கன்னா நான் செய்ய செய்ய பிள்ளைங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தேன். அவங்களுக்கும் இது ரொம்ப பிடிச்சது. நல்ல ஹெல்த்தியான ஸ்நாக் கூட. இதை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நல்ல ஈவினிங் ஸ்நாக்காக கூட நம்ம சர்வ் பண்ணலாம். என் கிட்ஸுக்கும் இது ரொம்ப பிடிச்சது. பாருங்கள் உள்ளே எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் எப்படி வந்ததுன்னு. ஏதாவது கருத்துக்கள் இருந்தாலும் கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.